செய்கின்றார்கள். மீண்டும் மரபு தலையாட்டி இல்லை என்பது போல சொன்னார்கள். கையை கொஞ்சம் குறித்தார்கள். அப்படி என்றார்கள். இன்னும் என்னுடைய மேசில் இருக்கிறது அந்த மாணிக்கத்துடன் இருந்து ஜியாரத் செய்தவர்கள். அவர்கள் வஃபாத்தான போது ஹஸரத் இமாம் ஹஸன் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அவர்களோடு பெல்ஜியம்ல இருக்கிறார். காரணத்தோட வளர்க்கிறார் பாருங்க. ஏல துருல் முக்தார்ல ரத்துல் முக்தார்ல காரணஹாரியத்தில் வளர்க்கிறார். வமின்ஹா அன்னஹு இல்லன் அன்னல் மையித்தை யதஸர்ரஃபு பில் உமூர் துனல்லாஹி தஆலா வ இஅ்திகாதுஹு ذلك குஃப்ருன். இறந்து போனவர்கள் இந்த உலகிலே செயல்படுவார்கள் என்று நினைத்தார், அப்படி நம்பினால் அது குஃப்ரு, இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவார். மௌத்தா போன பிறகு இங்க வருவாரு, யா குத்துபா ஓதுனா ஆஜராவாரு, மூழுது ஓதுனா அங்க வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இறந்து போன பிறகும் இந்த உலகில் செயல்படுவார் என்று ஒருவன் நினைத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டான் அப்படின்னு ஹனவி மதகுப்பு சார்ந்துள்ள ஹனவி மதகுல இருக்கு. இது குர்ஆன்ல இருந்து சொல்லல, இது வஹாபி கருத்து இல்ல. இது யாரு கருத்து? ஹனவி மதகுல நீங்கள் மதரசாவில் படிக்கிறீர்களே அந்த கிதாபில உள்ள கருத்தை தான் சொல்கிறேன். இதையே ரத்துல் முக்தார்ல மாத்திரம் இல்ல, அதனுடைய மூல நூல் ரத்துல் முக்தார்ல எங்க இருக்குதுன்னு கேட்டா 2வது வால்யூம்ல 439வது பக்கத்தில் இருக்கிறது. அவருடைய ஆராய்ச்சியின் முடிவை பாருங்கள். மனிதர்களுக்கு மாற்று உறுப்புகள் பயன்படுத்தும் அளவுக்கு மனிதன் அறிவு வளர்ந்துவிட்டது. அப்படியான காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய உறுப்புகளை தான் பொருத்த முடியும் என்பதை நாம் அறிவோம். ஏனைய உயிரினங்களின் உறுப்புகளை பயன்படுத்த முடியுமா என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்ததில் பன்றியின் இதயம் மற்றும் அதன் ஏனைய உறுப்புகள் மட்டும் மனிதனுக்கு பொருத்தமுள்ளதாக தற்போது கண்டுபிடித்துள்ளனர். அவன் கண்டுபிடிக்கணும். ஏன் பன்றி வாங்க ஊர்மாஸ் கண்ணை பார்த்து எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா ஊர் பௌலத்தை முன்னாடி பிரச்சனை தீர்வு மசை ஆகுனாய் ஊர் மசை ஆகுனாய் ඒ කෑමෙන් නොයෙකුත් ලෙඩ ඇති වෙන්නට පුළුවන්. ඒ විතරක් නෙමෙයි ඌරේ ඊරිත් එක්ක සම්බන්ධ වෙන්න ඕනේ නම් තවත් ඌරෝ 10ක් එක්කගෙන යනවා. එතකොට තමයි ඊරිගෙන් අනුමතය අවසර ලැබෙන්නේ. ඒ තරම් කාමයෙන් පිරෙන සතෙක් සිව්වාවේ ඌරා ඒ මසය අනුභව කිරීම නිසා මිනිසා තිරසනාවයි. මිනිසා එවැනි කාමයෙන් පිරව කෙනෙක් නෙවෙයි. එතකොට උට අම්මා තේරෙන්නේ නැහැ, ආච්චි තේරෙන්නේ නැහැ, පාරේ යන කිල්ල තේරෙන්නේ නැහැ. කාම තමයි. ඉන්නේ නැහැ. இந்த சில பேர் அது ஒண்ணு சில விஷயம் அடிக்கிறேன் போலி பேமெண்ட் சில பேர் சொல்ற அது 4 காலம் தெரியும் மனசு நல்லா தெரியும் அத்தாபுல்லாஹ் அலைஹிவஸல்லம் என்ன கேக்குது இல்ல அது இல்ல லக்கான அது எனக்கு வெளியே நீ அவளுக்கு கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத கட்டக்கா ஆரைட் நீ 4 காலம் அச்சுக்கு 4 காலம் மாட்டுக்கு 4 காலம் அவர் கேட்கிற பிரச்சனை கேட்குது. பண்டிகையில மோசமான வேலையெல்லாம் செய்யல பச்சையா இது மட்டும் சொல்லப்படாது. அது சமயம் சமயம் பண்டி எங்க போறது அதுதான் சொல்லக்கூடாது. பெற்றோர்களே உங்க வாயாக உங்க குழந்தைகளை பன்றி என்று ஒரு தடவை சொல்லி அது துவா கபூலாகும் நேரமாக இருந்தால் உங்களக்கூடிய பன்றி ஆகிடுவார். இவர்கள் இப்படி என்ன நினைக்கிறீர்கள்? அதே நேரத்தில் இன்னொரு தத்துவத்தையும் சேர்த்து சொன்னோம், அதையும் சேர்த்து சொல்லிடுறாங்க. அல்லாஹ் பன்றியுடைய ரசூலுல்லாஹ் பன்றி ஹராமாக்கிட்டாங்க. அல்லாஹ் பன்றி என்று மாத்திரம் சொல்லாம பன்றி இறைச்சி ஏன் சொன்னான் அப்படிங்கிறதுக்கு ஒரு தத்துவத்தையும் சேர்த்து நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்னு கேட்டா, இப்ப பன்றிய இந்த நம்ம வாழுகிற இந்த உலகத்தில் நவீனமான சில விஷயங்களை மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்? இப்ப எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்துல நான் சிக்கிட்டேன், ரத்தம் எல்லாம் போயிடுச்சு, அல்லது ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கிறது, அடுத்த ரத்தம் பத்தாது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த மாதிரி நேரத்தில் ரத்தத்தை ஏற்றுவோம், வேற மனிதனுடைய ரத்தத்தை மனுஷனுக்கு ஏற்றி நம்ம ஆபரேஷன் பண்ணுவோம். அப்படி ஒரு யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்ப இந்த ரத்தம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றான்னு கேட்டா, மனுஷனுடைய ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்துறதுன்னா நிறைய தட்டுப்பாடு இருக்கிறது. அரசாங்கம் எவ்வளவு ரத்த தானம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ரத்த வங்கி எல்லாம் ஊக்குவிக்கிறான். ஆனாலும் பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் ரத்தம் இல்லாம ஒரு வாரம் தள்ளி போற கேஸ்லாம் நாங்க பாக்குறோம். இதுக்காக விஞ்ஞானிகள் என்ன பண்றான்னு கேட்டா, மனுஷ ரத்தத்தை மனுஷனுக்கு கொடுக்கறாதான பிரச்சனை, வேற மிருகத்து ரத்தத்தை மனுஷனுக்கு கொடுத்தா அதை ஏத்துக்கொண்டால் எப்படி இருக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப மனித ரத்தத்தை மனிதனுக்கு கொடுக்கும் போது நான் மாட்டேன் நீ மாட்டேன்னு எல்லாம் ஓட்டப்படுத்துருவோம். மிருக ரத்தத்துனா மிருகத்துல போய் பர்மிஷன் கேட்க தேவையில்ல. உங்க ரத்தத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாமான்னு கேட்க வேண்டியதில்லை, காசு கொடுத்து வாங்கி அடுத்து ஏத்துக்கிற வேண்டியதான். அப்ப மிருகங்களுடைய ரத்தம் மனுஷனுக்கு சூட் ஆகும்னு சொன்னா அது நல்லா இருக்குமே என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க. பண்ணி ஆட்டு ரத்தத்தை எடுக்கிறான், மாட்டு ரத்தத்தை எடுக்கிறான். எங்க இருந்து மனுஷன் பிறந்தான்னு இந்த டார்வின் ஒரு கிறுக்கம் வளர்ந்தானோ அந்த குரங்கு ரத்தத்தை எல்லாம் எடுக்கிறான். மனுஷனுடைய ரத்தத்தோடு பொருத்தி பார்க்கிறான், ஒண்ணு சூட்டா மாட்டேங்குது. அதை ஏத்துனா ஆள் அவுட் ஆயிடுவான். குரங்கு ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்துனா ஆள் குளோஸ், ஆட்டு ரத்தத்தை ஏத்துனா ஆள் குளோஸ். அது வேற இது வேறன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதிசயமா என்ன வருதுன்னு